சத்தம் போடாம அமைதியா நம்ம லைஃப்ல கிடைச்ச மிக பெரிய கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோமா? பாப்பா ரெடியா? 3, 2, 1. ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி, ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு மார்ச் 5th வெட்னஸ்டே, காலையில 6:30 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 13 டிகிரி இருக்கு. இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போறோம். அதுக்கு முன்னால என் ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். ஹி சச் அ கிரேட் ஹியூமன் பீயிங், மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஏன் அப்படிலாம் சொல்றேன்னா, பினான்சியலாவும் சரி அசட்டாவும் சரி தூத்துக்குடியில எல்லா பேக்கப் இருந்தாலும் அது எதுவுமே நான் சம்பாதிச்சது இல்ல, எல்லாமே எங்க அப்பா தாத்தா சம்பாதிச்சது. அது எதுவுமே நமக்கு வேண்டாம், நம்மளா சொந்தமா சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவோம்னு கல்யாணம் முடிஞ்சதும் அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்களே சொல்லுங்க, அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே ஃபேமிலியை காரணமா காட்டி கிடைச்ச வர லாபம்னு அண்டா குண்டான்னு ஒன்னும் விடாம எல்லாத்தையும் நம்மளோடதுன்னு ஆக்கிக்கணும்னு இருக்கிற சில ஜென்ஸ் இருக்காங்க. அதுக்கு நான் எல்லா ஜென்ஸையுமே குறை சொல்லல. இந்த ஜென்ரேஷன்லயும் இப்படி ஒரு ஹியூமன் எனக்கு ஹஸ்பண்டாவும் டோரா பாப்பாக்கு அப்பாவும் கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட் தானே. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் இருந்துடவே கூடாதுன்னு எனக்கும் சம்பாதிக்க கத்து கொடுக்கணும்னு எனக்கும் கத்து கொடுத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச பிராண்ட் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவன்ஸ் A to Z கப்பிள் வெட்டிங் பிளானர். கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அப்படி ஆரம்பிச்ச நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவன்ஸ் இன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயில்பட்டி, திருச்செந்தூர், மதுரை, சென்னை, கொடைக்கானல்னு நிறைய ஊர்ல போய் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டு மனசுக்கு பிடிச்ச லைஃப வாழணும்னு இன்னைக்கு கொடைக்கானல்ல வந்து செட்டில் ஆகி ஒரு வருஷத்துல மார்ச் 3rd அன்னைக்கு ஓபன் லான்ச் டெஸ்டினேஷன் வெட்டிங் ஈவென்ட்டே செஞ்சு முடிச்சிருக்கோம். நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஈவென்ட் வீடியோஸ் எல்லாம் கமிங் டேஸ்ல அப்லோட் பண்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்படி ஒரு வாழ்க்கைய எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்த தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலுக்கு வந்தா இன்னைக்கு சஷ்டியாம். இந்த வாரம் எல்லாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா குடும்பத்தோட தேர் இழுத்து பாலமுருகனோட அன்னதானமும் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போதும் ஆண்டவா, யாரையும் ஏமாத்தாம அளவா சம்பாதிச்சு போட்டி பொறாம சொத்து பிரச்சனை துரோகம் எந்த டிராமாவும் இல்லாம லைஃப்ல எதிர்பார்க்காத நேரத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அமைதியா அழகா குடும்பத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம டோரா பாப்பாக்கு நல்ல அப்பா அம்மாவா சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஃபேமிலியா வாழ்ற இந்த லைஃப் போதும்னு பாலமுருகன் தேங்க்ஸ் சொல்லிட்டு எங்க ரியல் ஹீரோக்கு பர்த்டே பிளெஸிங்ஸும் வாங்கிட்டு அன்னதான சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பாக்குற யாரெல்லாம் இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க.